நாம் எதை அறுவடை செய்கிறோமோ அதையே பெறுவோம். நாம் அன்பை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். வைரமுத்து ஐயா அவர்களுடைய வரிகள்ல கூட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேஜிக் வேர்ல்டு. ஒரு குட்டி பையன் அவனுடைய தங்கச்சியை கூட்டிட்டு கடத்தெருவுக்கு போறான். இப்போ ஒரு கடையில நிறைய பொம்மைகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா அவன் தங்கச்சி அந்த கடைக்கு வெளியவே நின்றுடுறா. அப்ப அந்த அண்ணன் என்ன பண்றான்னா, உனக்கு என்ன பொம்மை வேணும்னு சொல்லி கேட்குறான். அந்த பொம்மையும் அவளுக்கு எடுத்தும் கொடுத்துட்றான். அந்த குட்டி பையன் அந்த கடையில இருக்க முதலாளி கிட்ட போய் அந்த பொம்மை என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவரும் சிரிச்சுக்கிட்டு உன்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் விளையாடுறதுக்காக சேர்த்து வச்சிருந்த அந்த சிப்பிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையா அவரை பார்க்கறான். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 4 சிப்பிகளை மட்டும் எடுத்துட்டு இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சத்தை அவங்கிட்டே கொடுத்துட்றாரு. அவன் ரொம்ப சந்தோஷமா அந்த பொம்மையும் வாங்கிட்டு மீதி இருக்க சிப்பிகளையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கடையில வேலை செய்யற பொண்ணு அந்த முதலாளி கிட்ட கேக்குது, வெறும் சிப்பிகளுக்காக அந்த விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்துட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கு அந்த முதலாளி சொல்றாரு, அந்த குட்டி பையனுக்கு பணம் கொடுத்தாதான் பொம்மை கிடைக்கும்னு புரியாத வயசு. அவனுக்கு அந்த சிப்பிகள் தான் விலை உயர்ந்தவை. நம்ம பணம் கேட்டானா அவனுடைய எண்ணத்துல பணம் தான் உயர்ந்ததுன்னு தோணும். அதை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவன் தங்கச்சி என்ன கேட்டாலும் அவனால வாங்கி தர முடியுங்கிற தன்னம்பிக்கையும் அவனுள்ள விதைச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இதை பத்தி நினைச்சு பார்க்கும்போது இந்த உலகம் நல்லவர்களால் ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா இருப்பான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் என்னைய மோட்டிவேட் பண்ணும்.